ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போன ஒரு சீரியல், நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சீரியல் இதயம். இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு உடனே ரொம்பவே வருத்தம் இருந்துச்சு. இல்லை சீசன் 2 வருது அப்படின்னு சொல்லி சீசன் 2வோட ஷூட்டிங் எல்லாமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் ஹீரோயின் ரீசெண்டாக விலகியிருக்காங்க. அதாவது நம்மளோட பழைய ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, பாரதி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருந்தாங்க இல்லையா, நம்மளோட ஜனனி, அவங்க சீரியலை விட்டு விலகியிருக்காங்க. அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போது புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, நம்மளோட ஹீரோ இருக்கார் இல்லையா, ஆதி ஆல்ரெடி ஒரு தெலுங்கு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு ஜீ தெலுங்குல. அந்த ப்ராஜெக்டில் அவரோட பேராக நடிக்கிற ஹீரோயின் தான் இங்கேயும் பேராக வராங்க. என்னடா இது எப்படி இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சடனாக பாரதி விலகினது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. அது ஒரு பக்கம் அப்படின்னாலும் இங்கே ஆல்ரெடி பரிச்சயமான ஒரு புது பேர் கிடையாது. அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. இவங்களோட நேம் பல்லவி கவுடா. இவங்க தான் இதுக்கு மேலே நம்ம ஹீரோ ஆதியோட பேராக பாரதியாக இதயம் சீரியலில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் நம்ம ஜீ தமிழுமே அஃபிஷியலாக ஒரு பிக் லோடிங் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. ஆதியும் பாரதியும் 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்க மாதிரி பிளர் பண்ணி ஷேர் பண்ணிருக்காங்க. சீக்கிரமாகவே ரிவீல் பண்ணிருவாங்க அப்படின்னு தெரியுது பார்க்கும்போதே. ஏன்னா ஹீரோயின் யார் அப்படின்னு எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்சு போச்சு. அதனால் பிளர் பண்ணி ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு சீக்கிரமாக ரிவீல் ஆகிடும் கண்டிப்பாக. தெலுங்குல பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு சீரியல் நிண்டு நூரெல்லு சவாசம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நேம் பார்த்தேன். அந்த சீரியலோட பேர் மறுபடியும் ஜீ தமிழில் பேர் பண்ணுறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் டீம். கண்டிப்பாக புதுசாக பார்க்குற மாதிரி இருக்காது, பரிச்சயமாக தான் இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி.